Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்கு நோ பாஸ்கெட்பால் லாஸ்ட் கேம் மூவிக்கான வாய்ஸ் ஓவர் எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த மூவியோட ஸ்டார்டிங்ல காகமி வந்துட்டு இப்ப செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கான். அவனோட கிளாஸை தான் காட்டுறாங்க. அவன் ஃபர்ஸ்டா செகண்ட் இயர் வந்ததனால அவனை பத்தி செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான் கிளாஸ்ல. நான் வந்துட்டு அமெரிக்கால இருந்து வரேன். என்னோட ஃபியூச்சர் கோலே வந்துட்டு NBA பிளேயர் ஆகணும் பாஸ்கெட்பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எல்லாருமே வந்துட்டு இவன் ரொம்பவே யூனிக்கா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து காகமி பிராக்டிஸ் பண்ற இடத்துல அவன் வேற லெவல்ல ஒரு பால் டங்க் பண்றான். அவனுக்கு ஈக்குவலா யாராலையும் கீப் அப் பண்ணவே முடியல. அப்ப காகமி வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கை கொடுக்குறான். அமெரிக்கால லேண்டதோட கம்பேர் பண்ணா இங்க பாஸ்கெட்பால் எனக்கு ரொம்பவே போர் அடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற அது மூஞ்சிலே நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். இல்ல நான் அப்பெல்லாம் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும், அப்படி நினைக்கிறது இப்ப எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த கிளாஸ்லயுமே காகமி வந்துட்டு தனியா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்ன இந்த அமெரிக்கால இருந்து வந்த பையன் எப்பயும் தனியாவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் வந்துட்டு அவன் வந்துட்டு இந்த பாஸ்கெட்பால் கிளப் கூட ஏதோ ஒரு வம்பு வச்சுக்கிட்டான் போல, அதனாலதான் அப்படின்னு சொல்றான். இது ரொம்பவே போரிங்கா இருக்குது, யாராவது எனக்கு இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது பண்ற மாதிரி வாங்கலேண்டா அப்படின்னு சொல்லிட்டு காகமி நினைச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அடுத்து காகமி அப்படியே சாயங்காலம் வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். என்ன யாரும் எனக்கு பின்னாடியே வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி தான் குறுக்கவும் கூட நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்ப காகமிக்கு ஒரு போன் வருது. அலெக்ஸ் தான் கால் பண்ணிருக்கான். அவன் போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஷாக் ஆயிடுறான். இந்த பக்கம் அலெக்ஸ்மே யார்கிட்டயே வந்துட்டு நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், அவன் கண்டிப்பா இதுக்கு அக்செப்ட் பண்ணுவானான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, டவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டுக்கிட்டு இருந்தவர் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகத்தோட தான் இருந்தேன் இந்த பையன் மேல. ஆனா அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அவன் கேம் பிளேவை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் நானு. சோ உங்ககிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அடுத்த சீன்ல இப்ப காகமி குரோகோ மத்த சேரியன் பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு மேட்ச் பாக்குறதுக்காக ஒண்ணா உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப கேம்ல ஒரு ரிப்போர்ட்டருமே சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேட்ச் வந்துட்டு அமெரிக்காலே ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பாப்புலரான ஒரு டீம் ஜேபர் வாக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டீம்ல இருக்க எல்லாருமே 18 வயசு தான். ஆனா NBA பிளேயர்ஸ்க்கே டஃப் கொடுக்குற லெவலுக்கு விளையாடுவாங்க. அவங்க வந்துட்டு இப்ப ஜப்பானுக்கு வந்திருக்காங்க கேம் விளையாடுறதுக்காக. அப்ப ஃபுகுடாவுமே சொல்றான், நம்ம டோரா கோச்சுக்கு தான் ரொம்பவே லக். அவர் தான் வந்துட்டு அவங்களுக்கும் நம்மளுக்கும் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஆக்ட் பண்றதால அவருக்கு ஃப்ரீயாவே அந்த மேட்ச் பாக்குறதுக்கு சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றான். அவங்க எல்லாரும் அமெரிக்கால இருந்து வந்ததால அவங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரியாது, அதனால டோரா தான் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டரா இருக்கிறாரு ரெண்டுக்கும் நடுவுல. இந்த அமெரிக்கன் டீம் எதிர்த்து எந்த ஜாப்பனீஸ் டீம் விளையாட போகுது அப்படின்னா டீம் ஸ்டார்கி. அந்த டீம்ல யார் யார் இருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கைஜோ டீமோட கேப்டன், அப்புறம் டோவோ டீமோட கேப்டன், அப்புறம் யோசன் டீமோட கேப்டன், அப்புறம் சுட்டாகு டீம்ல மியாஜின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருப்பாங்க. அவன் அப்புறம் ராகுசன் டீம்ல இருக்க சப்ஸ்டிட்யூட் பிளேயர் ஒருத்தன். இப்படி 5 டீம்ல இருந்து 5 பேர் விளையாட போறாங்க. அதனாலேயே இந்த 5 டீம் பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட 5 ஜெனரேஷன் மிராக்கிள் பிளேயர்ஸ்மே இந்த மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆர்வமா. சோ இப்போ வந்து ஜேபர் வாக் வெர்சஸ் ஸ்டார்கிக்கான கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் டிப் ஆஃப்ல ஜேபர் வாக் பிளேயர்ஸ் தான் பால வாங்கிட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஜேபர் வாக் டீமோட கேப்டன் தான் பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் வேணும்னே காசமாட்சு கையில பால கொடுத்த மாதிரி தான் காசமாட்சுக்கு ஃபீல் ஆகுது. அந்த பால அவங்க கொண்டு வந்து ஈஸியா ஷூட் பண்ணவும் செஞ்சிடறாங்க. அடுத்து ஜேபர் வாக் பிளேயர் பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் பால பாஸ் பண்ண பாக்குறான். பட் அந்த பால ஈஸியாவே ஸ்டீல் பண்ணி நம்ம பிளேயர்ஸ் கொண்டு வராங்க. பாஸ் பண்ணி சூப்பரா கொண்டு வர கடைசி யோசன் டீமோட கேப்டன் வந்துட்டு ஒரு பால ஷூட் பண்ணிடுறான். இப்ப ஜேபராகோட கேப்டன் கையில பால் இருக்குது. இவ்வளவு நேரம் அமைதியா நின்னுகிட்டு இருந்தே குரலி வித்தையை காட்ட ஆரம்பிக்கிறான். பால செம்ம ஃபாஸ்டா ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே பால ஃபாஸ்டா ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டு இருந்தே டக்குன்னு ஒரு செகண்ட் கையை நீட்டுறான். பார்த்தா பந்தய காணோம். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பால் அவன் பின்னாடி இருக்குது. கரெக்டா அதை எல்போ வச்சு பின்னாடி கூட குத்தி விட்டுறான். அத அவனோட டீம் பிளேயருக்கு அக்யூரேட்டா பாஸ் போக அவங்க டீம் பிளேயர் ஈஸியாவே ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். அடுத்த அவங்க டீமோட 6 நம்பர் பிளேயர் கிட்ட பால் இருக்குது. இவன் டிஃபெண்ட் பண்றதுக்கு மியாஜி நின்னுகிட்டு இருக்கான். இவன் பால வச்சு நல்லா அவனை ஃபேக் காட்டிக்கிட்டு இருக்கான். பால் அப்படியே பின்னாடி தூக்கி போடுற மாதிரி கையில தான் வச்சிருக்கான். அவனு பின்னாடி திரும்பிட்டு முன்னாடி பார்த்தா இவன் மூஞ்சிலே பந்த தூக்கி அடிச்சிடறான். அடுத்து இதே மாதிரி ஜேபராகோட 12 நம்பர் பிளேயர் வந்துட்டு ராகுசன் பிளேயர் ஒருத்தர் நல்லா வச்சு ஃபேக் காட்டி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா. அழகா ஷூட் பண்ணவும் செஞ்சிடறான். அதே மாதிரி ஈமேயோசியும் அவங்க டீம் 7 நம்பர் பிளேயர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபேக் காட்டிட்டு முன்னாடி வந்துடுறான். ஈமேயோசி எப்படியே முன்னாடி வந்துடுறான். பட் அவனை நல்லா உள்ள வச்சிடறான் கீழே. ஈமேயோசி விழுந்ததுக்கு அப்புறமா இவன் அப்படியே நாக்கு நீட்டிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அவனுக்கு செம்ம கடுப்பாயிருது. ட்ரீட் பால பொறுத்தவரை ஹை டெக்னிக் யூஸ் பண்றப்ப ஸ்கோர் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அமேசிங்கா இருக்கும் தான். ஆனா இவங்க ஒண்ணு அதை மட்டுமே பண்ற மாதிரி தெரியல. அவங்க வந்துட்டு நம்ம டீம்ல இருக்க எல்லாரையும் கீழே வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்றான். இதை பார்த்துக்கிட்டு இருக்க கீசேக்கு ரொம்ப கடுப்பாகுது. அதே மாதிரி மிடோரிமா முரசைக்கு பாரு ஆகாசி எல்லாரும் இதே தான் ஃபீல் பண்றாங்க. அடுத்து ஜேபராக் டீமோட கேப்டன் வந்துட்டு 3 பிளேயர்ஸ் தாண்டி அசால்ட்டா உள்ள வந்து அவன் 8 நம்பர் பிளேயர் கிட்ட கொடுக்க அவங்க 8 நம்பர் பிளேயர் யோசன் கேப்டன் தாண்டி அழகா ஒரு பால் ஷூட் பண்றான். சோ ஃபைனலி கேமுமே முடியுது. ஜேபராக் 86, ஸ்டார்கி டீம் வந்துட்டு 6 பாயிண்ட்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியா வின் பண்றாங்க இந்த கேமை. சரி நம்ம தோத்துட்டோம், நம்மளே போய் கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காசை வச்சு முன்னாடி அவங்க கேப்டன் கிட்ட கை கொடுக்க வரான். அப்போ ஒருத்தர் மைக்க கொண்டு வந்துட்டு நீங்க ரொம்பவே அமேசிங்கா விளையாண்டீங்க, ஏதாவது ஃபேன்ஸ்க்காக 1-2 வார்த்தைங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறான். அதுக்கு அவனும் வந்துட்டு இந்த கேமை பத்தி எல்லாம் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அது எனக்கு வாந்தி தான் வரும். இங்க இருக்க எல்லாருமே இல்ல இந்த கண்ட்ரில இருக்க எல்லாருமே எதுக்கு முதல் பாஸ்கெட்பால் விளையாடுறீங்க, எல்லாரும் ஜஸ்ட் குவிட் பண்ணிருக்கீங்க, எல்லாம் செத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். உங்களால குரங்குங்க கூட சேர்ந்து சுமோ கேம் கூட விளையாட முடியாது, ஆனா நாங்க குரங்கு கூட விளையாண்டுருக்கோம், அதான் இப்ப உங்க கூட விளையாண்டோம் இல்லையா. சோ நீங்க எல்லாருமே வந்துட்டு குரங்குங்க தான் அப்படின்றத ரியலைஸ் பண்ணிக்கோங்க. சோ குரங்குங்களுக்கு எல்லாம் பாஸ்கெட்பால் விளையாடுறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் காசமாட்சோட கையிலே எச்சு துப்பிட்டு போயிடுறான். அப்ப அவங்க போகும்போது நம்ம கோச் டோரா வந்துட்டு நெல்லுங்கடா பொடி பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. எதுக்கு நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. நம்ம இதுக்கு ஒரு ரிவெஞ்ச் மேட்ச் வச்சுக்கிடலாம் அடுத்த வாரமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா சின்சியரா இருக்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு ஒழுங்கா ஊரை பார்த்து ஓடிடணும் அப்படின்னு சொல்றாரு. நாங்க அதுக்கு விளையாட தெரியாதவங்க கூட எல்லாம் இன்னொரு மேட்ச் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 8 நம்பர் பிளேயர் கேக்குறான். அப்ப அவங்க கேப்டன் வந்துட்டு இல்ல இரு, இந்த வாரம் நாங்க இருந்து நீ பேசுனது எவ்வளவு தப்புன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு குரூப்பை மெசேஜ் பண்ணி யாரை கூப்பிட்டுருப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 5 பேர் வந்து நிக்கிறாங்க. ஆகாசியுமே வந்துட்டு நம்ம எல்லாரும் திரும்பவும் ஒரு டீம்ல விளையாட போறதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்ப டோரா வந்துட்டு நல்லவேளை நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி அவங்க 2 பேர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கீசே கேக்குறேன். நான் அவங்களையுமே இன்வைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரா சொல்றாரு. ஆமா எங்க எல்லாரையுமே பீட் பண்ணது
அவங்க 2 பேர் தானே, அவங்க இல்லாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றான். நேரோ குரோக்கோ காகமி 2 பேருமே வந்துடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஆகாசி கேக்குறான். அவங்களுமே இப்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரா சொல்றாரு. ஹியூகா, டாக்கோ அப்புறம் வாக்கமாச்சு இவங்க 3 பேர் தான் சப்ஸ்டிட்யூட்ல இருக்க போறாங்க. இவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் டோராவுமே வந்துட்டு சரி இப்ப எல்லாருமே வந்துட்டீங்க, ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம எதுக்காக ஒண்ணு கூடி இருக்கோம்னு சொல்லிட்டு ஜாபர்வாக்கு அகைன்ஸ்டா நம்ம அடுத்த வாரம் கேம் விளையாட போறோம். இது ஒரு ரிவெஞ்ச் மேட்ச், அதனால இதுக்கு செகண்ட் சான்ஸ் எல்லாம் கிடையாது. சோ ஒரே வாட்டில வின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு வாரமா இவங்களுக்குள்ளே பிராக்டிஸ் மேட்ச் போட்டு வேற லெவல்ல விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு லாஸ்ட் டே பிராக்டிஸே இப்ப பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து நம்ம டோரா வந்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீகோ கேக்குறா. அந்த ஜாபர்வாக் பயல்களை பார்க்கலாம் அவங்க ரொம்பவே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் காசுல தான் ஒரு வாரமா நல்லா குடிச்சிட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி வாடியாரா மேட்ச்க்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒண்ணா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீசே காகமி 2 பேரும் ஒண்ணா விளையாட போறாங்க. அப்ப அவமினே வந்துட்டு ஆமா குரோக்கோ எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். டோரா போனதுல இருந்து அவனையுமே ஆள காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். அந்த கிளப்புக்குள்ள ஜாபர்வாக் பிளேயர்ஸ் எல்லாரும் அப்படியே குடிச்சிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரோ நம்ம டோரா வராரு. என்னப்பா கூட எதுவும் குழந்தைய ட்ரிப்பு கூட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் கேக்குறான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குரோக்கோ பக்கத்துலயே வந்து நின்று இருக்கான். நீ எப்பட ஏன் கூட வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியல. குரோக்கோ அப்படியே அவங்க கிட்டே பேசுறான். என்னோட பேரு டெட்சியா குரோக்கோ, நாளைக்கு விளையாட போற கேம்ல நானுமே உள்ள இருக்க போறேன் அப்படின்னு சொல்றான். என்னடா இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, குழந்தைய கூட்டு வந்து விளையாட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தர் எந்திரிச்சு வந்துட்டு வீட்டுக்கு போக குழந்தை அவங்க அம்மா தேட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எதுக்காக எங்களை பார்த்து குரங்குங்க பாஸ்கெட் பால் விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். இன்னொரு பக்கம் ஜெனரேஷன் மிராக்கிள் பிளேயர்ஸ் பிளஸ் காகமி எல்லாருமே வந்துட்டு இவனை பாக்குறதுக்காக அந்த கிளப்புக்கு தான் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. இவன் எதுக்கு அப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு வராங்க. அப்ப குரோக்கோமே வந்துட்டு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நாங்க விளையாடுறது குரங்குங்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அப்படி இருந்தாலுமே நீங்க சொல்றதுக்காக நாங்க எதுக்கு பாஸ்கெட் பால் விளையாடாம இருக்கணும், பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் எங்களுக்கு பிடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். அப்ப அவங்களோட டீம் கேப்டன் அப்படியே எந்திரிச்சு வந்து குரோக்கோவை ஒரு எத்திடுறான். சும்மா இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத, குரங்குங்களோட ஒப்பீனியன்ல நான் ஒண்ணு கேட்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டை பிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். நேரம் காகமி டக்குன்னு இவன் அடிக்க வந்துடுறான். இவன் விலகிடுறான். அப்ப அவங்க டீம்ல ஒருத்தன் வந்துட்டு சரி நீங்க எல்லாம் பாக்குறப்ப எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ஈக்குவல் மாதிரி தான் தெரியுறீங்க, இருந்தாலுமே நீங்க எல்லாரும் வந்துட்டு குரங்குங்க தான், சரி இருந்தாலும் என்ன இப்ப வாங்கலை நம்ம வேணா இங்கே ஃபைட் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப ஆகாசி வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். குரோக்கோ வந்துட்டு ஆகாசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ என்ன சொல்ல வருவேன்னு சொல்லிட்டு எனக்கே நல்லா புரியும், இவங்க கிட்ட நம்ம இங்க ஃபைட் பண்ண கூடாது, நாளைக்கு கேம்ல அங்கதான் நம்ம யாருன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா அப்படின்னு குரோக்கோ சொல்றான். நம்ம ஃபைட் பண்ண வேண்டிய இடம் இது இல்ல அங்க, சோ அங்க நம்ம ஃபைட் பண்ணிக்கலாம் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி எல்லாரையும் கூட்டு போறான். இதை பாத்துக்கிட்டு இருந்த அவங்க டீம்ல ஒருத்தன வந்துட்டு பாரா பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க, சரியான கோலைங்களா தான் இருக்காங்க, நாளைக்கு எல்லாரும் என்ன டைப்பர் மாட்டிட்டு வந்துக்கோங்க, பேண்ட்லயே உச்சா போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனோட நேம் வந்துட்டு சில்வர், அந்த ஒயிட் முடி இருக்காமலே அவனோட பேரு சில்வர், மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான கேரக்டர். அப்ப ஆகாசி இவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு வாய மூடுங்கடா, நாளைக்கு நீங்க தோக்க போறீங்க அதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறான். இப்ப 2 டீமுக்கான கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம டீமோட பேர் வந்துட்டு வார்பல்ஸ் வாட்ஸ், அதாவது விஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. இன்னொரு டீம் ஜாபர்வாக். 2 டீமும் லைன் அப் பண்ணி நிக்கும் போதே சில்வர் வந்துட்டு என்னப்பா தம்பிகளா டைப்பர் எடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றான். இப்ப கேமுமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டிப் ஆஃப்ல சில்வருக்கு மூஞ்சி செத்து போச்சு. முரசை பால அவனுக்கு முன்னாடி பால புடிங்கிட்டு போயிடுறான். ஆகாசி சூப்பராவே பால ட்ரிப்ளிங் பண்ணி அந்த பால அவமினி கிட்ட கொடுக்க அவமினி வேற லெவல்ல பால கொண்டு வந்து டங்க் பண்ணிடுறான். அடுத்து அவங்க டீம் பிளேயர் அவுட் சைடுல இருந்து ஷூட் பண்ணும்போது கீசி அந்த பால லைட்டா தட்டி விட்டுறான். அந்த பால ஆகாசி எடுத்து அவமினி கிட்ட கொடுக்க அவமினி ஒரு டிஃபென்ஸ் தாண்டி முன்னாடி வந்துடுறான். அப்புறம் இன்னொருத்தி முன்னாடி நிக்கிறான். தம்பி நீ தானப்பா அந்த ஸ்ட்ரீட் பால் விளையாண்டது, உனக்கு மட்டும் தான் ஸ்ட்ரீட் பால் விளையாட தெரியும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஃபாஸ்டா ட்ரிப்ளிங் பண்றான். அப்படியே அவனை ஏமாத்தி பால முன்னாடி கொண்டு வந்துட்டு வேற லெவல்ல மறுபடியும் ஒரு பால் டங்க் பண்றான். அப்ப அவங்க டீம் கேப்டன், அதாவது இனிமே நம்ம அவனை நேஷ்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம், அவனோட பேர் வந்துட்டு நேஷ். அவன் வந்துட்டு ஆகாசிக்கு நேரா நின்னுகிட்டு இருக்கான். அவனும் ஃபாஸ்டா பால ட்ரிப்ளிங் பண்ணி பாக்குறான். பட் ஆகாசி கிட்ட அது ஒர்க் அவுட் ஆகல. ஆகாசி எங்க இருந்தாலும் கரெக்டா வந்துடுறான். அப்ப அவன் ஆகாசி ஏமாத்தி டக்குனு அவன் டீம் பிளேயர் கிட்ட பாஸ் பண்ண அவன் டீம் பிளேயர் பால ஷூட் பண்ண வந்துடுறான். நான் இருக்கிறவரை அதெல்லாம் நடக்காது சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு முரசைக்கு பரவ ஈஸியாவே அந்த பால தட்டி விட்டுறான். அந்த பால் நேரம் மிடோரிமா கிட்ட அவுட் சைட்ல வருது. இவன் அங்க இருந்து ஷூட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா மிடோரிமா வந்துட்டு என்னோட ஷர்ட் இன்னைக்கு மிஸ்ஸே ஆகாதுடா, என்னோட லக்கி ஐட்டம் வந்துட்டு ஒரு ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால வேற லெவல்ல ஷூட் பண்றான். அப்படியே கொஞ்ச நேரத்துல ஃபர்ஸ்ட் குவார்டர் முடியுது. வார்பல்ஸ் வாட்ஸ் 20, ஜாபர்வாக் வந்துட்டு 8ன்னு சொல்லிட்டு இருக்குது. நானே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், இவங்க கொஞ்சம் டீசென்ட்டா தான் விளையாடுறாங்க, பட் இருந்தாலும் ஸ்டில் இவங்களுமே ஒரு குரங்குங்க தான். நான் சொல்றது கரெக்ட் தானே சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா இப்ப நம்ம யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டுறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் சொல்றேன். கேம்குள்ள வந்த உடனே நேஷ் வந்துட்டு பால சில்வர் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். சோ சில்வர் வர்சஸ் அவமினே ஏஸ்கான 1-on-1 பேட்டிலா இருக்க போகுது. சில்வர் வந்துட்டு அவமினை விட ஃபாஸ்டா மூவ் பண்ணி அவனை பாஸ் பண்ணிட்டு முன்னாடியே வந்துடுறான். அவன் கரெக்டா ஷூட் பண்ண வரும்போது முரசைக்கு பர கையை வச்சு நிப்பாட்டுறான். பட் இருந்தாலும் அவன் முரசைக்கு பர விட அதிக ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பால பேஸ்கெட்குள்ள டங்க் பண்றான். இதை பார்த்துக்கிட்டு இருந்து எல்லாருக்கும் சம்மசாக்கு முரசைக்கு பரவாலே தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கீசே பால கொண்டு போய்கிட்டு இருக்க மாதிரி டக்குன்னு ஆகாசி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். ஆகாசி யாருமே வரக்குள்ள டக்குன்னு அந்த பால ஷூட் பண்ணிடுறான். பட் அதையுமே சில்வர் கெஸ் பண்ணி கரெக்டா தடுத்து விட்டுறான். இந்த மாதிரி ஷார்ட் ரேஞ்ச் பாஸ் இவே எப்பற கேட்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசிக்கே ரொம்ப ஷாக்கா இருக்குது. அந்த பால் எடுத்து நேஷ் சில்வர் கிட்ட கொடுக்க சில்வர் பின்னாடி துரத்தி தான் போறாங்க. பட் அவங்களால கீப் அப் பண்ண முடியல. சில்வர் செம்ம ஃபாஸ்டா போறான். அந்த ஃப்ரீ த்ரோ லைன்ல இருந்து ஒரு ஜம்ப் போடுறான். யாருமே அங்க இருந்தாலும் அவன் ஜம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. அவ்வளவு லாங்கா ஜம்ப் பண்றான். அவ்வளவு லாங்கா ஜம்ப் பண்ணி பால கொண்டு வந்து அக்யூரேட்டா பேஸ்கெட்குள்ள ஷூட் பண்ணிடுறான். அப்ப சில்வர் வந்துட்டு ஸ்டேடியத்துல இருக்க எல்லாருமே பார்த்துட்டு பாத்தீங்களா குரங்குங்களா, உங்களால லைஃப் டைம் ஃபுல்லா இதை பண்ணா கூட இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது, உங்க ஹார்ட் ஒர்க் வச்செல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, இதுதான் உங்களுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்து கீசே ஒரு பால் ஷூட் பண்ண வரும்போது அவன் உள்ள புந்து தட்டி விட்டுட்டு அந்த பாலை கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் அப்படியே முரசுக்கு பரவ ஏமாத்தி அவன் கவட்டக்குள்ள பால விட்டுட்டு அப்படியே கரெக்டா பேஸ்கெட் கிட்ட போனோனே அதை டங்க் பண்ணிடுறான். இதே மாதிரி அவன் கண்டினியூ அஃபென்ஸ்லயும் சரி டிஃபென்ஸ்லயும் சரி ஒன் மேன் ஷோ காட்டிக்கிட்டு இருக்கான். வார்பல் ஷாட்ஸ் 24, ஜாபர்வாக் 33 சொல்லிட்டு போயிடுச்சு. வார்பல் ஷாட்ஸ் ஒரு டைம் அவுட் கேட்டுறாங்க. டைம் அவுட்ல வந்திருக்கப்ப டோராவுமே வந்துட்டு நீங்க 5 பேர் இருக்குது பேலன்ஸ்டா தான் இருக்குது டீம்
வந்துட்டு. ஆனா சில்வர் இப்ப நம்மளால ஸ்டாப் பண்ண முடியல. சோ இப்ப நம்ம கொஞ்சம் பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஆகாசி மிடோரிமா நீங்க 2 பேரும் வெளிய உட்காருங்க, குரோக்கோ காகமி 2 பேரும் உள்ள போங்க அப்படினு சொல்றாரு. அப்பனா நீங்க சொல்ல வரது அப்படின்னு சொல்லிட்டு முரசகிபாரா எந்திக்கிறா. கரெக்டா புடிச்சிட்டியே, காகமி வந்துட்டு இன்சைட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணட்டும், அப்புறம் ஆகாசியோட பாயிண்ட் கார்டு எடுத்த கீசே ஒன்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் இன்சைட் ஃபுல்லா நானாவே தனியா பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முரசகிபாரா சொல்றேன். அப்ப ஆகாசி எந்திரிச்சு முரசகிபாரா கோச் சொல்ற ஆர்டரை அக்செப்ட் பண்ணு, நீ தனியா போராடிக்கிட்டு இருந்தப்பனா நம்மளால கண்டிப்பா வின் பண்ண முடியாது, இப்போதைக்கு உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்றேன். அதுக்கும் மேல நீ தனியா ஜெயிக்கிறது முக்கியமா இல்ல டீமா இப்ப நம்ம ஜெயிக்கிறது முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி கேக்குறான். சரி ஓகே அப்படினு அவன அக்செப்ட் பண்ணிக்கிறான். டைம் முடிஞ்சு உள்ள போனனே பால் சில்வர் கிட்ட வருது. இந்த வாட்டி முரசகிபாரா அவனை நல்லா தடுக்க ட்ரை பண்றான். இந்த லெவலுக்கு ஃபோர்ஸ்லாம் எனக்கு கண்டிப்பா பத்தாது, நான் உன்னை விட ஸ்பீடானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஸ் கொடுக்கறதையும் தாண்டி சில்வர் அவனை கிராஸ் பண்ணி வந்துடுறான். அவன் கரெக்டா ஈஸியா ஷூட் பண்ண வரும்போது அவனுக்கு அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட், காகமி வந்து ஜம்ப் பண்ணிடுறான். இவன் எப்ப கிட்டத்தட்ட ஏன் ஹைட்டுக்கு ஜம்ப் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ஷாக்கா போகுது. இருந்தாலும் தனியால உன்னால என்னை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் நினைச்சிட்டு இருக்கான். யாரா சொன்னா அவன் தனியால அப்படின்னு சொல்லிட்டு ஆவுமினே கூட வந்துடுறான். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து சில்வர் கையில இருந்து பால பயங்கரமா தட்டி விட்டுறாங்க. அந்த பால முரசகிபாரா எடுத்து சிம்பிளா அங்கிட்டு கொடுக்குறாங்க. இங்க பாரு யாருமே இல்லாத இடத்துல பால கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் அவங்களுக்கு தெரியல யார் வரப்போறான்னு சொல்லிட்டு கவுண்டர் அட்டாக் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ வேற லெவல் ஒரு இக்னைட் பாஸ் காய போட்டு கீசே கிட்ட பாஸ் பண்ணிடுறான். கீசேக்கு முன்னாடி கரெக்டா அவங்க கேப்டன் நேஷ் வந்துட்டு டிஃபெண்ட் பண்ண வந்துடுறான். சில்வர் பார்த்தா அதே இடத்துல தகச்சு போய் அங்கேயே நின்னுகிட்டு இருக்கான், இங்கிட்டு வரவே இல்ல. அப்போ கரெக்டா நேஷ் பக்கத்துல இன்னொரு டிஃபெண்ட் பண்றதுக்கு வந்துடுறான். இந்த பக்கம் கீசே ஆவுமினே 2 பேரும் 2-on-2 நின்னுகிட்டு இருக்காங்க. ஆனா கீசே வந்துட்டு ஆவுமினே கிட்ட பாஸ் பண்ணா அப்படியே ஆப்போசிட்ல பாஸ் பண்ணிடுறான். இது 2-on-2 இல்லடா 3-on-2 அப்படின்னு சொல்லிட்டு காகமி அந்த பக்கம் இருக்கிறான். காகமி அப்படியே பால வாங்கின வேகத்துக்கு வேற லெவல்ல பேட்ஸ்மேன்ல போட்டு புதைச்சு ஏத்திடுறான். அப்ப அவங்க டீம் பிளேயர்ஸ் சில்வர் கிட்ட வந்துட்டு என்னதான் இருந்தாலும் டிஃபென்ஸ் கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கணும், அங்க சாக்கா இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரியுது, இருந்தாலும் வந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்றான் ஒருத்தன். அதை கேட்டுட்டு சில்வர் இன்னுமே செம கடுப்பாடுறான். என்னவா இருந்தா என்ன, பால என்கிட்ட அடுத்து பாஸ் பண்ணு, நானே அவங்களை கிரஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்போட நின்னுகிட்டு இருக்கான். இந்த வாட்டி சில்வர் கையில பால் இருக்கப்ப அவன் எந்த பக்கமும் நகர விடாம முரசகிபாரா காகமி 2 பேரும் சேர்ந்து டிஃபெண்ட் பண்றாங்க. அப்ப அவங்க டீம் பிளேயர் ஒருத்தன் வந்துட்டு பால என்கிட்ட கூட நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அது எப்படி ஈகோ தடுக்கும்ல, அதனால நான் அப்பெல்லாம் பண்ணவே மாட்டேனே, என் டீம்மேட் நம்பவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி யூட்டர் அடிச்சு இவங்களை கிராஸ் பண்ணிட்டு வரான். நீ இந்த மாதிரி கிறுக்குத்தனமா தான் வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அவனை ரீட் பண்றதுல ரொம்பவே ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆவுமினே அந்த பால அசால்ட்டா அவன் இருந்து தட்டிட்டு வந்துடுறான். அந்த பால ஆவுமினே வாங்கி கொண்டு வந்துட்டு இருப்ப அவனுக்கு டபுள் டீமிங் பண்ணிடுறாங்க. சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் குரோக்கோ கிட்ட பாஸ் பண்ணிடுறான். குரோக்கோ வந்துட்டு அப்படியே அவனோட சைக்ளோன் பாஸ் கொடுத்து கீசே கிட்ட கொடுத்துறான். இப்போ இது நான் சைன் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கீசே ஒரு பால் பேஸ்கெட் குள்ள டங்க் பண்றான். இதோட அப்படியே செகண்ட் குவார்டருமே முடியுது. வார்பல் ஷாட்ஸ் 38, ஜாபர்வாக் 40ன்னு சொல்லிட்டு பாயிண்ட் இருக்குது. சில்வர்லாம் வெளிய வந்துட்டு செம்ம கடுப்பாயிடுறான், சேர போட்டு எத்திக்கிட்டு கிடக்குறான். அப்போ நேஷ் வந்துட்டு சில்வரை கூப்பிட்டு ஒண்ணுமே பேசல, ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கியா அப்படின்னு மட்டும் தான் கோபத்தோட சொல்றான். அவன் பார்வையை பார்த்துட்டே அவன் அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். இதுக்கப்புறம் நான் அவங்கள பனிஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேஷ் சொல்றான். இப்போ அப்படியே தேர்ட் குவார்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பால் வந்துட்டு நேஷ் கையில தான் இருக்குது. கீசேவும் நல்லா ஃபோக்கஸ்டா தான் அவனை பாத்துக்கிட்டு இருக்கான். பட் ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல கீசேவை தாண்டி அந்த பால் அவங்க டீம் பிளேயர் கையில போகுது. அதுவும் அந்த பிளேயர் பக்கத்துல யாருமே இல்ல, அந்த மாதிரி அக்யூரேட்டா இடத்தை பார்த்து கொடுத்திருக்கான் நேஷ். அந்த பால் ஆவுமினே வரக்குள்ள அவங்க பிளேயர் ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். என்னால அந்த பாலை பார்க்க கூட முடியல, அதுல எந்த ஒரு டைம் டிலேவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கீசேவே செம்ம ஷாக் ஆயிடுறான். அடுத்து கீசே வந்துட்டு பால குரோக்கோ கிட்ட கொடுக்க குரோக்கோ பால செம்ம ஃபாஸ்டா காகமி கிட்ட பேஸ்கெட்டை ஒட்டி அனுப்பிடுறான். பட் காகமியை ஷூட் பண்ண விடாம அந்த இடத்துல சில்வர் வந்துட்டு அதுக்குள்ள தடுத்துறான். இவங்க எப்படி இவங்க 2 பேரோட காம்போ அட்டாக்கே தடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்னுமே ஷாக் ஆகுது. அடுத்து நேஷ் வந்துட்டு ஈஸியாவே கீசேவை தாண்டி பாஸ் பண்ணிடுறான் சில்வருக்கு. சில்வர் இந்த வாட்டி அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட முரசகிபாராவை தாண்டி அந்த பால ஷூட் பண்றான். சோ முரசகிபாரா கீழே விழுந்து அவனுக்கு லைட்டா ரத்தமே வந்துருது. அப்போ நேஷ்மே வந்துட்டு நீங்க இன்னுமே குரங்குங்க தான், உங்களால என்னதான் ட்ரை பண்ணாலுமே என்னோட சிம்பிளான பாஸை தாண்டி கூட உங்களால எதுவும் பண்ண முடியாது. நீங்க சில்வரை ஸ்டாப் பண்ண நினைச்சா மத்தவங்களை ஸ்டாப் பண்ண முடியாது, மத்தவங்களை ஸ்டாப் பண்ண நினைச்சா சில்வரை ஸ்டாப் பண்ண முடியாது. உண்மையான வழினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேஷ் சொல்றான். அடுத்து இதே மாதிரி ஜாபர்வாக் வேற லெவல்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூடிக்கிட்டே போகுது. அவங்க 48, வார்பல் ஷாட்ஸ் 36ன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ஸால கூட இவங்க எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வார்பல் ஷாட்ஸ் 42, அவங்க 61ன்னு சொல்லிட்டு இருக்குது. அந்நேரம் குரோக்கோக்கு பதிலா ஆகாசியை சப்ஸ்டிட்யூட்ல மாத்தி விடுறாங்க. கோச் கிட்ட வாக்கமாட்ஸ் வந்துட்டு அப்ப அந்த ராகுசான் கேம் மாதிரி ஆகாசி எல்லாரையும் ஜோன்குள்ள கொண்டு போக போறானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல அதை நம்மளால பண்ண முடியாது, அப்படி பண்ணினா யாராலையும் கேம்குள்ள லாஸ்ட் ஹவர் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படின்னா இதுக்கு வேற என்னதான் வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகாவை நினைச்சிட்டு இருக்கான். அப்ப ஆகாசி வந்துட்டு இதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஸ்கோரை கேட்ச் அப் பண்றதுக்கு டிஃபென்ஸ்ல அதிக பிரையாரிட்டி நம்ம கொடுக்கணும். நேஷ வந்துட்டு நான் தனியாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சில்வருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வரப்ப அவங்க பிளேயர்ஸ் எல்லாருக்கும் செம ஷாக் ஆகுது. அப்பதான் பார்த்தா தெரியுது ஆவுமினே வந்துட்டு ஜோன்குள்ளேயும் கீசே வந்துட்டு பெர்ஃபெக்ட் கப்பையும் போட்டுட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. 2 பேரும் போய் சில்வர் கிட்ட பயங்கரமா பிரஷர் கொடுக்குறாங்க. அவன் கையில பால் இருக்கப்ப கூட இவங்க 2 பேரும் தாண்டி அவனால அசையவே முடியல. அவன் தாண்டி முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப கீசே வந்துட்டு பின்னாடி கூடி பால தட்டிடுறான். வாக்கமாட்ஸ்க்குலாம் ஒரு செகண்ட்ல டக்குன்னு பாக்குறப்ப 2 ஆவுமினே அந்த இடத்துல இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்த பால் ஆகாசி கையில வருது. அவனுக்கு யாருக்கு பாஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. நேரா கீசே என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரான். ஆகாசி மாதிரி அவங்க டீம் பிளேயர் ஒருத்தனுக்கு ஆங்கிள் பிரேக்க போட்டு முன்னாடி வந்து ஆவுமினே கிட்ட பாஸ் பண்ணிடுறான். ஆவுமினேக்கு முன்னாடியே சில்வர் டிஃபெண்ட் பண்றதுக்கு ஜம்ப் பண்ணிடுறான். உன் கிட்ட வந்தானடா நீ என்ன எப்படிப்பா என்னோட ஃபார்முலா ஷாட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆவுமினே வேற லெவல்ல ஒரு ஃபார்முலா ஷாட் போட்டு ஷூட் பண்றான். அப்ப நேஷ் கையில பால் இருக்குது. இவங்க கொஞ்சம் ஸ்கில்லடா தான் இருக்காங்க, பட் இருந்தாலும் பாஸ் பண்றது நான்றத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆகாசி இருக்கும்போது ஆகாசி முன்னாடி ஈஸியா பாஸ் பண்ணிடுறான். அந்த பால் அவங்க டீம் பிளேயர் ஹியூகா மாதிரி அப்படியே ஒரு பேரியர் ஜம்பரை போட்டு 3 பாயிண்ட் வாங்கிடுறான். அடுத்து அதே மாதிரி ஒரு பிளேயர் முரசகிபாராவை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்தா இன்னொரு பிளேயர் வந்துட்டு அந்த பால் வாங்கி ஷூட் பண்ணிடுறான். இதெல்லாம் கீசே பார்த்துட்டு இவனை டபுள் டீமிங் பண்றதுல வேஸ்ட் தான், நான் ஒருத்தனே இவனை சமாளிச்சுக்கிடுவேன், நீ அந்த பக்கம் போய் மத்த எல்லாருக்கும் சப்போர்ட்டிவ் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆவுமினே வாங்கிட்டு போக சொல்லிடுறான். சரி ஓகே நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆவுமினே வந்து அவங்க டீமோட 7 நம்பர் பிளேயர் கிட்ட போயிடுறான். அடுத்து பால் வந்து சில்வர் கையில வருது. அவன் இந்த வாட்டி கீசேவை கிராஸ்
கிராஸ் பண்ணி முன்னாடி வரான். பட் கீசே இருக்கிறது பெர்ஃபெக்ட் காப்பி, அவன் கிட்ட இருந்து ஒரு வேலைக்கு ஆகாது. அப்படியே அவன் ஆவுமினி மாதிரி செம்ம ஃபாஸ்டா வந்து ஜம்ப் பண்றான். அதுக்கப்புறம் என்ன முரசகி பராதான் ஈஸியாவே நின்னு தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறான். அடுத்து பால வந்துட்டு ஆகாசி கீசே கிட்ட பாஸ் பண்ண, இல்ல நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் வந்து முன்னாடி நிக்கிறான். அப்ப கீசே வந்துட்டு ஆவுமினி மாதிரி ஒரு டிரைவை போட்டுட்டு முன்னாடி வரான். பட் அப்பவுமே உடல சில்வர் மறுபடியும் ஜம்ப் பண்றான். அப்ப கீசே வந்துட்டு ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறான். மேட்சுக்கு வரதுக்கு முன்னாடி காசமாட்சி கிட்ட போன்ல பேசியிருப்பான். கீசே காசமாட்சி கிட்ட போன் போட்டு அந்த மேட்ச்ல தோத்த உங்களுக்கு இன்னும் அப்செட்டா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க இப்ப நல்லா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், பாஸ்கெட் பால் நல்லா தான் விளையாண்டுகிட்டு இருக்கோம், பட் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமும் இருக்கதான் செய்யுது அப்படின்னு அவன் சொல்றான். அவங்க எங்க டீமை கிண்டல் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல, நம்ம விளையாடுற பாஸ்கெட் பாலே கிண்டல் பண்ணினாங்க. இமேயோசி அப்புறம் மத்த பசங்க எல்லாருமே அதே தான் ஃபீல் பண்ணோம். உங்களுக்கு ரீமேட்ச் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், சோ வின் பண்ணிட்டு வாங்க, ஒரு ரிவெஞ்சா கிடையாது, நம்ம வந்துட்டு பாஸ்கெட் பால் ஜஸ்ட் ஒரு கேமா மட்டும் நினைக்கல, அதுக்கும் மேலதான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசமாட்சி சொல்லியிருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே கீசே செம்மையா கத்திக்கிட்டே சில்வரோட கையை தாண்டி பாஸ்கெட் குள்ள பால புதைச்சு ஏத்துறான். அப்ப பார்த்தா தெரியுது கீசே வந்துட்டு ஜோனுக்குள்ள என்டர் ஆயிட்டான். ஜோனு அப்புறம் பெர்ஃபெக்ட் காப்பி ரெண்டுலயுமே இப்ப கீசே இருக்கிறான். இதுல ஒண்ணுனாலே அவன் ஒண்ணுக்கு போற லெவலுக்கு ஆப்போனன்ட் அடிப்பான். இப்ப ரெண்டுமே இருக்குது, புதைக்காம விட மாட்டான். அப்ப மிடோரிமாவுமே வந்துட்டு என்னதான் இருந்தாலும் இது பெர்ஃபெக்ட் காப்பியை விட ரொம்ப ரொம்ப கம்மியான டைமிங்க்கு தான் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா அந்த டைமுக்குள்ள இந்த கோர்ட்டுக்குள்ளேயே இப்போதைக்கு கீசே தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளு அப்படின்ட்டு சொல்றேன். அப்ப கீசே வந்துட்டு அஃபென்ஸ்லயும் சரி டிஃபென்ஸ்லயும் சரி கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கான். அப்ப ஆகாசி வந்துட்டு இப்ப இருக்க ஆகாசி தான் இருக்கல, அவனோட பழைய வெர்ஷன் அது கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது இப்ப இருக்க ஆகாசி கிட்ட எம்பரர் இருக்காது, அந்த பழைய ஆகாசி கிட்ட எம்பரர் இருக்கும் தெரியுமா, அந்த ஆகாசி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும், அதை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லுது. என்னோட பிளே ஸ்டைல் வச்சு நேச என்னால டிஃபீட் பண்ண முடியாது, சோ நீ தான் இப்ப வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி கேக்குறேன். ஆனா நான் வந்து ஓகே தானே, நான் வந்து டீம் ஒர்க் கூட இருக்க மாட்டேன், டீமே ஸ்பாயில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கேக்குது. பரவாயில்ல இருக்கட்டும், இப்ப இங்க இருக்க எல்லாருமே சேஞ்ச் ஆயிட்டாங்க, நீயுமே சேஞ்ச் ஆயிருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீ வா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றேன். எனக்கு புரியுது, நானுமே இந்த டீமுக்காக இப்ப ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகாசி வெளியே வரான். அதாவது யார்கிட்டயும் ரொம்ப கைண்டாவே இல்லாம நான் பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வந்திருப்பாலே அந்த ஆகாசி அவனோட பர்சனாலிட்டி வெளியே வருது. அப்ப கீசே வந்துட்டு ஒரு பால மிடோரிமா மாதிரி ஷூட் பண்ண வரான். பட் பால் அப்படியே கீழே விழுந்துருது. என்னடான்னு பார்த்தா கீசேவும் கீழே விழுந்துடுறான். அவனுக்கு கம்ப்ளீட்டா டயர்ட் ஆயிட்டான். என்னால கொஞ்சம் கூட நடக்கவே முடியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கீசே நினைச்சுக்கிட்டு இருக்கான். யாரும் ஆகாசி வந்துட்டு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கையா கொடுக்குறான். இதுக்கப்புறம் இதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றான். அந்த டோனை கேட்டோன்னே கீசேக்கு புரிஞ்சு போச்சு அந்த ஆகாசி வெளியே வந்துட்டான்னு சொல்லிட்டு. அப்போ நேசமே வந்துட்டு உங்க டீம்லயே நல்லா விளையாண்டுட்டு இருந்தா அவன் தான் இப்ப அவனுமே போயிட்டான், இதுக்கப்புறம் உங்களால கம்பேக் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல கீசே வந்துட்டு அவனோட ஜாபை பெஸ்டா பண்ணிட்டு போயிட்டான், இதுக்கப்புறம் நீ உனைய பத்தி தான் செல்லம் கவலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பால பாஸ் பண்ண வந்துடுறான். பட் அவனுக்கே ஒரு செகண்ட் பகீர் ஆயிருது, எங்கடா என் கையில இருந்து பந்தா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது அவுட் ஆஃப் பவுன்ஸ்ல போட்டு வெளியே போயிருது. காகமிக்கே ஷாக் ஆகி போச்சு, என்னது எம்பரர் ஐயா அப்படின்னு அந்த ஆகாசியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அவுட் ஆஃப் பவுன்ஸ்ல போயிருச்சு, நான் பால கம்ப்ளீட்டா என்கிட்ட எடுத்துறேன்னு சொல்லிட்டு நினைச்சேன், நீ ரொம்ப நாள் விளையாடாதனாலதான் அப்படி இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி நினைக்கிறான். அடுத்து மறுபடியும் நேஸ் கையில தான் பால் வருது. அவன் இந்த வாட்டி ஆகாசி ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துடுறான். பட் ஆகாசி ஏமாறல, அவனும் முன்னாடியே வந்துடுறான். சரி பாஸ் பண்ண முடியல அப்படின்னா ஷூட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷூட் பண்ண வர்றான். பட் அந்த பால் ஆகாசி அதுக்குள்ள தட்டி விட்டுறான். இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு இவன் கிட்ட டெஃபினட்டா அந்த ஒரு கண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேஸ் நினைக்கிறான். அப்ப ஆகாசி தான் பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவங்க டீம் பிளேயர் ஒருத்தர் டிஃபெண்ட் பண்ணி நின்னுகிட்டு இருக்கான். நீ அங்க நகரு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியல, இது என்னோட ஆர்டர், மை ஆர்டர்ஸ் ஆர் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு ஆகாசி பழைய ஃபார்முக்கு வந்திருக்கான். அப்படியே ஆகாசி முன்னாடி வந்துட்டு அந்த பாச காகமி கிட்ட கொடுக்க, காகமி ஷூட் பண்ண வரும்போது இந்த வாட்டி சில்வர் வந்துட்டு காகமியா தடுத்து விட்டுறான். அந்த பால ஆகாசி மறுபடியும் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கப்ப அவனுக்கு யார்கிட்ட பாஸ் பண்ணனு சொல்லிட்டு தெரியல. மிடோரிமாவை பார்த்தா டபுள் டீமிங் பண்றாங்க. அப்ப காகமி வந்துட்டு என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு பால வாங்கிட்டு வரான். பட் முன்னாடியே சில்வர் நின்னுகிட்டு இருக்கான். ரிட்டர்ன் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி கேட்கறான். பார்த்தா சில்வர் மறுபடியும் அவன் கிட்ட வந்து ஜம்ப் பண்றான். நேரா ஆகாசி டக்குனு முரசகி பாரா கிட்ட பாஸ் பண்ண அவன் கிட்ட போறதுக்குள்ள முரசகி பாரா அப்படியே ஷூட் பண்ணிடுறான். அடுத்து இப்ப மறுபடியும் பால் நேஸ் கையில வருது. அவன் இந்த வாட்டி ஆகாசியோட எம்பரர் ரேஞ்சை தாண்டி அதுக்கு வெளியில அனுப்பிடுறான் பால. அவங்க டீம் பிளேயர் அந்த பால வாங்கி ஷூட் பண்ண வரும்போது அவனே வந்துடுறான். அதனால அவன் டக்குனு இன்னொரு பிளேயர் கிட்ட பாஸ் பண்ண அவன் வேற யாரோ வரக்குள்ள ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். பாயிண்ட் இப்ப வார்பல் ஷாட்ஸ் 62 ஜாபராக் 72 சொல்லிட்டு இருக்குது. நம்ம டீம் ஒரு டைம் அவுட் கேட்டுறாங்க. கோச்சுமே சொல்றாரு இப்போதைக்கு அவுட் சைடுல நம்மளால எதுவுமே பண்ண முடியல, மிடோரிமாவை அவங்க கம்ப்ளீட்டா லாக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்சைட்ல சில்வரையும் தடுக்க முடியல. ஆகாசி நேஸோட பாஸ் என்னதான் கொஞ்சம் தடுத்து இருந்தாலும் அது பாதி தான் சில்வரை தடுத்து இருக்குது. இதை பாக்குறப்ப ரெண்டு டீமுக்கு ஈக்குவலான சிச்சுவேஷன் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்படியே போச்சு அப்படின்னா நமக்கு அதுல எந்த லாபமும் இருக்காது. இல்ல நமக்கு ஒரு வழி இருக்குது, இந்த கேப்பை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஆகாசி சொல்றான். இன்னுமே நம்மளால 3 பாயிண்ட் எடுக்க முடியும், ஆனா இது ஒரு கேம்பிள் தான், நீ இதை பண்றியா மிடோரிமா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி கேட்கறான். நான் எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். சப்ஸ்டிட்யூட்ல இருந்து யாருக்குமே இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டே புரியல, ஆனா டாக்கோக்கு மட்டும் எனக்கு இது என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப பார்த்தா மிடோரிமா வந்துட்டு ஏர்லயே ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கிறான் அவனோட ஷூட்டிங் பொசிஷனோட. எப்பறம் இவன் பந்தே இல்லாம ஜம்ப் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்ப மிடோரிமா மனசுக்குள்ளே நினைக்கிறான், உன்கிட்ட இருந்து வரப்போற பாஸ் மிஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னைக்கு நினைச்சதே கிடையாது, அது எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும்னு நான் ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து நம்பினேன். அண்ட் நீயுமே அப்படிதான், நான் உனையுமே அதே மாதிரி நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா நினைக்கிறான். ஆகாசி வந்துட்டு அதே மாதிரி கரெக்டா பால தூக்கி மிடோரிமாக்கு தூக்கி போடுறான். அதுவும் அக்யூரேட்டா மிடோரிமாவோட கையில ஃபிட் ஆன உடனே மிடோரிமா பால ரிலீஸ் பண்ணிடுறான். அந்த பால் அக்யூரேட்டா போய் பேஸ்கெட் குள்ள விழுந்து ஒரு 3 பாயிண்டர் கிடைக்குது. அடுத்து காகமியை தாண்டி அவங்க டீம் பிளேயர் கரெக்டா ஷூட் பண்றான். ஆனா அவன் சரியா ஷூட் பண்ணல, இந்த பால் பேஸ்கெட் குள்ள விழாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு காகமி நினைச்சிட்டு இருக்கான். பட் அந்த பால் எப்படியோ தட்டு மாதிரி பேஸ்கெட் குள்ள விழுந்துருது. இப்ப மறுபடியும் அதே மாதிரி ஆகாசி மிடோரிமா காம்பினேஷனோட மறுபடியும் ஒரு பால் ஷூட் பண்றாங்க. இதை பார்த்துட்டு நான் கொஞ்சம் அப்செட் ஆக தான் செய்யணும், ஆனா இதை பார்த்துட்டு நான் ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கிறேனே. இதை நான் ஒத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் ஆக்சுவலி உண்மையான பெஸ்ட் டியோவே வந்துட்டு இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோவே ஆகாசி மிடோரிமாவை பார்த்து நினைக்கிறேன். அடுத்த ஒரு பால் ஆகாசி முன்னாடி கொண்டு போய்கிட்டு இருக்கு, அப்படியே டக்குனு பின்னாடி கொடுத்துறான். பின்னாடி தான் மிடோரிமா நின்னுகிட்டு இருப்பான். சோ இந்த வாட்டி மிடோரிமா வந்துட்டு ஒரு 3 பாயிண்டர் எடுத்துறான். இப்ப வெறும் 3 பாயிண்ட் தான் கம்மியா இருக்காங்க.
அப்போ நேஸ் வந்துட்டு பால வாங்கிட்டு முன்னாடி நடந்து வரான். உண்மையை சொல்ல போனா எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா இருந்தது. இதே மாதிரியான கண்ணை என்ன தவிர இன்னொருத்தன் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணை அவேக்கன் பண்றான். எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா போச்சு. என்னது இவங்கிட்ட எம்பரர் ஐ இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐயோட பேர் வந்துட்டு பேலியல் ஐ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இது வந்துட்டு உன்னோடது மாதிரி கிடையாது, இது உன்னோட எம்பரர் ஐயை விட டிஃபரெண்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். எது என்ன விட டிஃபரெண்ட் லெவலா, என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி அவன் எம்பரர் ஐயை யூஸ் பண்றான். பட் ஆகாசி ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இவனாலையும் ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஆகாசி கிட்ட இருந்து அழகா தப்பிச்சு வந்துடுறான். அப்போ நேஸ் வந்துட்டு கோர்ட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் ஒரே ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல கவனிச்சிடுறான். கவனிச்சுட்டு எந்த பிளேயர் ஃப்ரீயா இருக்கணும் அவங்கிட்டே பால தூக்கி டக்குன்னு பாஸ் பண்ணிடுறான். அவங்க டீம் பிளேயர் மிடோரி மாறக்குள்ள பால டப்புன்னு ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். அப்போ நேஸ் வந்து ஆகாசி கிட்ட சொல்றான், இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், உன்னோட எம்பரர் ஐயால யாராவது ஒருத்தரோட ஃபியூச்சரை தான் பார்க்க முடியும், ஆனா என்னோட பேரியல் ஐயால இந்த கோர்ட்டுக்குள்ள இருக்க எல்லாரோட ஃபியூச்சரையும் பார்க்க முடியும், அதுதான் உனக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அடுத்து இப்ப பால் வந்துட்டு ஆகாசி கையில தான் இருக்குது. நீ என்னை ஃபர்ஸ்ட் டைம் ஷாக் ஆக்குனது மட்டும் தான் உனக்கான சான்ஸ், செகண்ட் டைம்ல இருந்து உன்னால அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றான். இங்க ரெண்டு பேரும் வேற லெவல்ல மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆகாசி எப்படியாவது அவனை தாண்டி போக பாக்குறான், பட் இவன் விட மாட்டேங்கிறான். ரெண்டு பேரும் அப்படியே ஈக்குவலா கீப் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஆகாசியால இவனை தாண்டி போக முடியல, அவனால ஆகாசி கிட்ட இருந்து பால கொடுக்க முடியல. அப்ப ஆகாசி வந்து டக்குன்னு பாலத்துக்கு அவமினை கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அவமினை ஷூட் பண்ண வரும்போது நேஸ் உள்ள போந்து அழகா அவன் தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறான். அப்படியே அவன் பால வாங்கிட்டு முன்னாடி ஓடி வரும்போது ஆகாசி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிக்கிறான். அப்ப ஆகாசியோட ஆங்கிள் பிரேக்க ஆகாசிக்கே போட்டுட்டு இவன் முன்னாடி வந்துடுறான். அப்படியே அவன் மிடோரிமாவை தாண்டி வந்துடுறான். அடுத்து காகமியும் ஜம்ப் பண்ணிடுறான். இவன் டக்குன்னு பால ரைட் ஹேண்ட்ல இருந்து ஏர்ல இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட்ல மாத்தி ஷூட் பண்ணிடுறான். சோ காகமி வந்துட்டு இவன் மேலே வந்து விழுந்துறான். காகமிக்கு ஒரு ஃபவுல் ஆயிருது. அப்ப முரசகி பர வந்து ஆகாசிக்கு கையை கொடுக்குறான். நீ இப்படி இருந்தா நல்லா இல்ல எந்திரி அப்படின்ட்டு சொல்றான். இது எதுக்கு நீ என்கிட்ட விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். என்னது நேச நீ தனியா ஹேண்டில் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். இல்ல அவங்கிட்ட எல்லாம் கண்டிப்பா என்னால வின் பண்ண முடியாது, அதுக்கு ஆகாசி தான் கரெக்ட், பட் இப்போதைக்கு ஆகாசிக்கு அது கஷ்டமா தான் இருக்கும், சோ நானே அஃபென்ஸ் டிஃபென்ஸ் ரெண்டுமே ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரசகி பர சொல்றான். அப்படின்னா நீ சில்வர் கூட 1-on-1 போறதுக்கு பிளான் பண்றியா, ஆனா அதுக்கான வின்னிங் பெர்சன்டேஜ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு அப்படின்னு ஆகாசி சொல்றான். அதுக்காக தான் நான் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு முரசகி பர சொல்றான். அப்படியே வெளியே போயிட்டு ரீகோ மோமை கிட்ட யார்கிட்ட எக்ஸ்ட்ரா ஹேர் டை இருந்தா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்படியே அதை வச்சு அவனோட முடியை கட்டிக்கிட்டு முரசகி பர ஒரு என்ட்ரியா போடுறான். இப்ப கேம்குள்ள பாலுமே முரசகி பர கிட்ட வருது. அவன் எப்படியே சில்வரை தாண்டி போக பாக்குறான், பட் அவனால முடியல என்னதான் ட்ரை பண்ணாலும். அவனை தாண்டி அவன் ஷூட் பண்ண வரும்போது சில்வர் உள்ள போந்து அந்த பாலை தட்டி விட்டுறான். இல்ல இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு முரசகி பர நினைச்சுக்கிட்டே வர்றான். அப்பதான் இவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது. உங்களோட கேப்டன் வந்துட்டு இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு, உன்னோட அப்பர் பாடியை நல்லா ரைஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட 100% ஸ்ட்ரென்த் நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீ ஸ்டேபிள் ஃபார்ம்ல இருக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா உன்னோட பெரிய ஆளா வந்தா நீ அப்புறம் எப்படி கவுண்டர் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சீனியர் சொல்றாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், அப்படிலாம் யாரும் வரவும் மாட்டாங்க அப்படின்ட்டு முரசகி பர சொல்றேன். நீ ஸ்ட்ராங் ஆகி பவர்ஃபுல்லான ஆப்பனன்ட்ஸ் கூட மோதுறப்ப அந்த மாதிரி ஆளுங்க கண்டிப்பா வரதான் செய்வாங்க, பவர்ஸ்லயும் ஸ்கில்ஸ்லயும் உன்னை விட ஸ்ட்ராங்கானவங்க கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்லியிருப்பாரு. அதை ஏதோ முரசகி பர நினைக்கிறேன். இப்போ அவன் ஷூட் பண்ண வரும்போது சில்வர் வந்துட்டு அந்த பாலை தட்டி விட்டுறான். ஆனா முரசகி பர அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப சில்வர் கையில பால் இருக்குது, முரசகி பர முடிஞ்ச வரை ஆனா போட்டு தடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் என்னை விட ஃபாஸ்டால ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் டக்குன்னு அப்படியே நின்ன இடத்துல இருந்து ஷூட் பண்ண வந்துடுறான். பட் முரசகி பர அதை கரெக்டா தடுத்து விட்டுறான். அப்படியே திரும்ப அஃபென்சிவ் சைடுல ஓடி வந்துகிட்டு இருக்கான். இப்ப முரசகி பர கையில மறுபடியும் பால் வருது. இல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் வரான். போடா நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பால் டங்க் பண்ணிடுறான் அவன் தலைக்கு மேல வச்சு. இப்ப வார்பல் ஷாட் 77 ஜாபராக் 87 சொல்லிட்டு இருக்குது. அப்பதான் கீசைக்கு ஒரு விஷயமே புரியுது, இவ்வளவு நாள முரசகி பர வந்துட்டு வேற யாரையும் ஹர்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி விளையாண்டுகிட்டு இருந்திருக்கான்னு. பட் இப்ப அவனுக்கு ஈக்குவலான ஒரு பிளேயர் இருக்கப்ப அவனோட பவர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்ல, அவனோட ஃபுல் பவரோட சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்ப சில்வர் ஒரு பால் ஷூட் பண்ண வரும்போது அதை முரசகி பர தடுத்து விட்டுறான். அடுத்து முரசகி பர ஒரு பால் கொண்டு வந்து ஷூட் பண்ண வரான். இல்ல இந்த வாட்டி இவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம கடுப்போட வந்து இவன் கூட ஜம்ப் பண்றான். சோ முரசகி பர ஷூட் பண்ணி முடிச்சோடனே சைடுல பார்த்தா அப்படியே இவன் வந்துட்டு சாஞ்சிடுறான் முரசகி பர மேலேயே. இவனுக்கு கையில செம்மையா அடிபட்டுருது, அப்படியே விழுந்துடுறான் கிரவுண்ட்ல. தோராமே உள்ள வந்து பார்த்துட்டு இல்ல அவனால விளையாட முடியாது அப்படின்னு சொல்றாரு. நீ இதை வேணும்னே தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காகமி அவனை கத்துறான். இல்ல இது ஒண்ணு வேணும்னே எல்லாம் பண்ணல, இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான், அவனுக்கு லக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இதை கேட்டுட்டு முரசகி பர வந்துட்டு இல்ல நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப குரோக்கோ வந்துட்டு அதெல்லாம் வேணா நீ எனக்கு மேல ஸ்விட்ச் ஆக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு முரசகி பர அவனை முறைக்கிறான். பட் குரோக்கோ அதுக்கு மேல கொடூரமா முறைக்கிறான். என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முரசகி பர வெளியே வந்துடுறான். இப்ப பால் வந்துட்டு நேஸ் கையில இருக்குது. அவனை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஆகாசி தான் கூடவே கீப் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். பட் டக்குனு அவன் ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல அவன் டீம் பிளேயர் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். குரோக்கோ ஷார்ட்டா இருக்கறனால அவன் அந்த டீம் பிளேயர் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். சோ குரோக்கோட டிஃபென்ஸ் வீக்ன்றதுனால அவங்க டீம் பிளேயர் ஷூட் பண்ண வரான். அவன் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறப்பதான் அங்க ஒரு ட்விஸ்ட். அவன் வந்துட்டு அப்பலாம் ஈஸியா இருக்காது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஜோன்குள்ள என்ட்ரை செம்ம ஃபாஸ்டா ஓடி வரான். இவனுக்கு அவன் பக்கத்துல வந்து ஜம்ப் பண்ணுவான், அல்லு விட்டுருச்சு. அவன் டீம் பிளேயர் கிட்ட தூக்கி பாஸ் பண்ணிடுறான். சரி ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில்வரும் ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ண வரான். பட் காகமி இந்த வாட்டி ஜோன்குள்ள என்ட்ரை தகலை நாங்க தோக்கவே மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்தே பால செம்ம ஃபோர்ஸ் கொடுத்து தட்டி விட்டுறான் ஒத்தாலா. இப்ப பார்த்தா டபுள் ஏஸ் ஜோன்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. இப்ப பால ஆகாசி கையில தான் இருக்குது. அவன் அப்படியே குரோக்கோ பார்த்துட்டு நீ வந்து டீமுக்கு அசிஸ்ட் பண்ணு, நான் வந்துட்டு பாஸ் பண்றேன். முரசகி பர அவுட் சைடுல ஏதாவது ஒரு சான்ஸ் இருந்தா உங்ககிட்ட கொடுக்குறோம், நீ ஷூட் பண்ணு, கிடைக்கிற எந்த ஒரு பாஸையும் மிஸ் பண்ணிடாத அப்படின்ட்டு மட்டும் சொல்றான். நான் கண்டிப்பா மிஸ்ஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிட்டோரிமா சொல்றான். அப்ப வாங்க ஜாபர் வாக்க இதோட முடிச்சு விட்டுட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆகாசி டிஃபெண்ட் பண்றதுக்கு நேஸ் தான் நின்னுகிட்டு இருக்கான். யார் அவன் டீம் பிளேயர் ஒருத்தன் வந்துட்டு நேஸை தாண்டி இவனால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். ஆமா இவனை பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமுமே இல்ல, நான் இவனை தாண்டி போகணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாலத்துக்கு பின்னாடி எம்டியா தூக்கி போடுறான். ஏன்னா எங்க கிட்ட ஃபேண்டம் 6th மேன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றான். அப்ப குரோக்கோ பால மிஸ்டர் பண்ணி நேரா அவமினே கிட்ட அனுப்புறான். இந்த வாட்டி சில்வர் பைவ்ல பார்த்தா ஜம்ப் பண்ணிடுறான் கரெக்டா. அவமினே வந்துட்டு வித்தக்காரனாச்சு அப்படியே பேஸ்கெட்டுக்கு பின்னாடி சைடு இருந்து பால தூக்கி போட்டு ஷூட் பண்ணிடுறான். அடுத்து பார்த்தா அவன் டீம் பிளேயர் பால சும்மா இன்னொரு டீம் பிளேயர் கிட்ட கேஷுவலா பாஸ் பண்றான். டே முட்டா பைலே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றான். பார்த்தா அந்த பால குரோக்கோ அசால்ட்டா ஸ்டீல்
பண்ணிடுறான். அப்ப குரோக்கோ பார்த்தா ஃபேண்டம் ஷாட்டுக்கு நின்னுக்கிட்டு இருக்கான். என்னடா பொசிஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் அவன் ஜம்ப் பண்றான். பட் பந்து வந்துட்டு அவன் கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போற மாதிரி இருக்குது. அந்த பால் அக்யூரேட்டா போய் பாஸ்கெட் குள்ள விழுந்துருது. இப்ப வார்பல் ஷாட்ஸ் 83 ஜாபர்வாக் 87 சொல்லிட்டு இருக்குது பாயிண்ட். இப்ப பால் வந்துட்டு நாஸ் கையில தான் இருக்குது. அவன் டக்குன்னு அப்படியே ஒரு மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு ஆகாசியை தாண்டி டப்புன்னு ஓடி வந்துடுறான். அப்படியே அவன் குரோக்கோ மிடோரிமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் தாண்டி ஓடி வந்துடுறான். காகமி வந்துட்டு இல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்றான். பட் இவன் காகமி தலை மேலே ஷூட் பண்ணிடுறான். ஒருத்தால 3 பேரை கிராஸ் பண்ணிட்டு காகமி தலை மேலே வந்து டங்க் பண்ணிருக்கான். யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சமசாக ஆயிடுறாங்க. இன்னும் கேம்ல 1 நிமிஷம் 15 செகண்ட் தான் இருக்குது. இன்னும் அவங்க 6 பாயிண்ட் லீடிங்ல இருக்காங்க. அடுத்து அவமினே காகமி 2 பேரும் பால கொண்டு வந்து காகமி ஒரு பால் இப்ப ஷூட் பண்றான். அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நேஷ் வந்துட்டு திரும்ப ஒரு பால் ஷூட் பண்றான். அடுத்து மறுபடியும் குறுக்கு ஒரு பால் மிஸ்டைரக்ஷன் பண்ணி அனுப்ப அவமினே அவனோட ஃபார்ம்ல ஷாட் போடுறான். இன்னும் 4 பாயிண்ட் தான் பின்னுக்கு இருக்காங்க. கேம்ல 30 செகண்ட் தான் இருக்குது. இந்த நேஷ் பை மறுபடியும் ஷூட் பண்ணி 6 பாயிண்ட் டிஃபரன்ஸ் ஆகிட்டானா 30 செகண்ட்ல ரொம்பவே கஷ்டமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நேஷுமே பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். உன்னால நீ தடுக்க முடியாது, நானே ஃபைனல் ஷாட்டை மேக் பண்றேன் பாரு அப்படின்னு நேஷ் சொல்றான். அப்போ ஆகாசி கிட்ட அவனோட பர்சனாலிட்டி வந்துட்டு பேசுது. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி கேக்குறான். உனக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும் நேஷ் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன். அவன் கிட்ட நம்மளால இந்த கண்டிஷன்ல வின் பண்ண முடியாது. எம்பரரை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை ரீச் பண்ணல. அதுக்கான ரீசன் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம 2 பேரும் தனித்தனியா இருக்கிறோம். அதனாலதான் சோ நான் மறையறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே உன்கிட்ட கொடுத்துட்டு போறேன். எனக்குமே நம்பிக்கை இருக்குது நம்மளாலையுமே ஃபுல் கோர்ட்ட பார்க்க முடிஞ்சா நேஷ் என்ன அவனை விடவே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் அப்படின்றது சொல்லுது. இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி கேக்குறான். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் ஒன்னும் ரியல் லைஃப்ல பிறந்து இருந்தவே எல்லாம் கிடையாது. கடைசி அவங்க எல்லாரும் கூட லேண்டதே எனக்கு போதும், அதுவே எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பர்சனாலிட்டி மறைஞ்சு போயிருது. அப்ப ஆகாசி வந்துட்டு அவனோட எம்பரர் ஐ ஃபுல்லா அவேக்கன் பண்றான். இந்த வாட்டி அவன் ஃபுல் கோர்ட்ல எல்லாரோட மொமெண்ட்டையுமே ஃபியூச்சரை பிரெடிக்ட் பண்றான். அப்போ ஒரு மொமெண்ட்ல ஆகாசி வந்துட்டு பால பின்னாடி தான் கொண்டு போவான்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே அவன் கையை விட்டு பின்னாடி பால தட்டியே விட்டுறான். அப்படியே அவன் பால முன்னாடி கொண்டு வந்துகிட்டு இருந்தவன் டக்குனு பாலத்துக்கு பின்னாடி பாஸ் பண்ணிடுறான். பின்னாடி தான் மிடோரிமா நின்னுகிட்டு இருந்திருக்கான். அவன் அப்படியே ஒரு 3 பாயிண்ட் வாங்கிட்டு வந்துடுறான். சோ இப்போதைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் வார்பல் ஷாட்ஸ் பின்தங்கி இருக்கிறாங்க. என்னால இதை நம்பவே முடியல, இவனுக்கு என்ன மாதிரியே தான் கண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் தகச்சு போயிடுறான் ஆகாசியை பார்த்து. அப்ப ஜாபர்வாக் டீம் வந்துட்டு பாயிண்ட் எதுவும் எடுக்காம அப்படியே நேரத்தை கடத்த பாக்குறாங்க. அப்படியே அவங்களுக்குள்ளே பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பால் வந்துட்டு நேஷ் கையில தான் வருது. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது, உங்களால எதுவுமே பண்ண முடியாது, பசர் பீட்டர் வர நான் இப்படியே தான் விளையாண்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப கரெக்டா ஒரு 5 செகண்ட் இருக்கும்போது தான் பயலுக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். நம்ம டீம்ல தான் ஷேடோ இருக்காப்ல, அப்படியே ஷேடோல இருந்து மறைஞ்சு வராரு குரோக்கோ. அவன் அதை எதிர்பார்க்கவே இல்ல. குரோக்கோ பின்னாடி இருந்து அப்படியே பால தட்டி விட்டுறான். அப்ப அப்படியே குரோக்கோ பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அந்நேரம் நேஷ் வந்துட்டு இல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அவன் முன்னாடி வந்து நிக்கிறான். அங்க கண்டிப்பா தோக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோவும் கத்துறான். உன்னால தனியா என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நேஷ் சொல்றான். அவன் தனியா இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவமினே காகமி 2 பேரும் முன்னாடி ஓடி வராங்க. அப்படியே குரோக்கோ பால ஹைட்டா தூக்கி போட்டுறான். அவங்க 2 பேரும் நேஷ் ஒத்தாலா நின்னுகிட்டு இருக்காங்க ஜம்ப் பண்ணி. இது முடிய போதுடா நேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவமினே காகமி 2 பேரும் ஒரே மாதிரி கத்திக்கிட்டு அவன் தலைக்கு மேலேயே பால போட்டு புதைக்கிறாங்க. இந்த சாப்பிடுங்கடா ஜாபர்வாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியே டைமும் முடியுது. இப்ப வார்பல் ஷாட்ஸ் 92 ஜாபர்வாக் 91 சொல்லிட்டு கேம வார்பல் ஷாட்ஸ் வின் பண்றாங்க. ஒட்டுமொத்த டீமும் வழக்கம் போல பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. இல்ல ஒட்டுமொத்த டீம் எல்லாம் சொல்லக்கூடாது, ஒட்டுமொத்த ஜப்பானும் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. கேம் எல்லாம் இப்ப முடிஞ்சதுக்கு அப்புறமா காகமி குரோக்கோ 2 பேரும் சேரிங் பிளேயர்ஸ் கூப்பிட்டு பேசுறாங்க. எதுக்குடா காகமி எங்க எல்லாரும் வர சொன்ன, ஏதோ முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. ஆமா அது வந்துட்டு நான் அமெரிக்காக்கு ரிட்டர்ன் போக போறேன் அப்படின்ட்டு காகமி சொல்றேன். என்ன மறுபடியும் எதுவும் பிராக்டிக்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கோகனே கேக்குறான். இல்ல நான் பெர்மனன்ட்டாவே அங்க போய் படிச்சு NBA பிளேயர் ஆக போறேன் அப்படின்ட்டு சொல்றான். இது அலெக்ஸோட சஜஷன் தான், ஒரு ஸ்ட்ராங்கான ஹை ஸ்கூல் டீம் என்ன எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். டேய் குரோக்கோ நீ ஏதாவது பேசுற, அவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ எதுவுமே கேட்காம இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. ஆனா குரோக்கோ வந்துட்டு அமைதியாவே நின்னுக்கிட்டு இருக்கான். காகமி அலெக்ஸ் கிட்ட போன்ல பேசுறப்ப நானும் தான் இருந்தேன் அப்படின்ட்டு சொல்றேன். அப்படின்னா உனக்கு இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு காவகாரா கேக்குறான். எனக்கு ஓகே தான், காகமியோட ஆசை அதுதான் அப்படின்னா நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றேன். காகமியுமே வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, இருந்தாலும் இது எனக்கு கனவு, என்னால உங்களை விட்டுட்டு போக முடியலதான், பட் இருந்தாலும் நான் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்றேன். நீ எதுக்கு இதுக்கு சாரி எல்லாம் கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றான். ஆமா நாங்க என்ன உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், எங்களோட ஃபுல் சப்போர்ட் உனக்கு இருக்கும், நீ எங்க போனாலும் ஸ்ட்ராங்கான பிளேயராவா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரிகோ சொல்றான். நாங்க எல்லாருமே உனக்கு சேர் பண்ணுவோம் காகமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைரன் பிளேயர்ஸுமே சொல்றாங்க. சோ இதுக்குதான் இவங்க எல்லாரும் நீ வர சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒட்டுமொத்த ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் பிளேயர்ஸ் வந்துறாங்க. அப்ப ஆகாசி வந்துட்டு நீ போயிட்டு வா காகமி, நாங்க உனக்காக சேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்றேன். அது மட்டும் இல்லாம நாங்க ஃபேஸ் பண்ண ஆப்போனன்ட்ல நீ தான் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு, உன் கூட லேண்ட கேம்ல எப்பவுமே மறக்கவே முடியாது, உன்னை நான் பார்த்தா நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் காகமி, நீ ஒரு பெஸ்ட் ரைவலாவும் சரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாவும் சரி எங்க கூட எப்பவுமே நின்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றேன். அப்ப ஆகாசி வந்துட்டு எங்களுக்கு இன்னொரு ரெக்வஸ்ட்டுமே இருக்குது, காகமி ஜப்பானுக்கு போறதுக்குள்ள இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் கேம் மட்டும் விளையாடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சைரன் பிளேயர்ஸ் எல்லாரும் வேற வந்திருக்கீங்க, உங்களை எப்படி வெறுங்கையோட அனுப்புறது, அதனால ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் பிளேயர்ஸ் வெர்சஸ் சைரன்கான கேம் நம்ம லாஸ்ட் விளையாடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். எது உங்களுக்கு அகைன்ஸ்டாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. ஆமா உங்க ட்ரெஸ் கூட நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன், நீங்க கதவை மட்டும் திறந்துட்டு வரோம், நாங்க உள்ள போய் கேம் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றேன். ஃபைனலி ஒரு லாஸ்ட் கேம் விளையாடலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமும் லைன் அப் பண்ணி நிக்கிறாங்க. இந்த 2ல எந்த டீம் வின் பண்ணுவாங்கன்றத உங்களோட தாட்ஸ் நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த நாள் காலையில காகமியை டிராப் பண்றதுக்கு எல்லாருமே இப்ப ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. குரோக்கோவும் காகமி கிட்ட நீ சீக்கிரமே NBA பிளேயர் ஆகு, அதுக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறான். கண்டிப்பா என்னோட பெஸ்டான எஃபர்ட்டை போட்டு நான் நம்பர் 1 பிளேயரா மாறி காட்டுறேன் பாரு அப்படின்னு காகமி கை கொடுத்துக்கிறான். அப்படியே காகமி போய் கியூல நிக்கும் போது அவனால மறக்கவே முடியல குரோக்கோவை. அவன் கை கொடுத்த மொமெண்ட் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே திரும்ப ஓடி போறான் குரோக்கோவை பார்க்க. குரோக்கோ அப்படியே போகும்போது காகமி குரோக்கோவை கூப்பிடுறான் சத்தமா. அப்படியே அவன் குரோக்கோ பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்ல சொல்லிட்டேன், என்னால நம்பர் 1 ஆக முடியுமான்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியல, ஜாபர்வாக் கூட என்னால ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் பிளேயர்ஸ் இல்ல அப்படின்னா வின் பண்ணிருக்க முடியாது, எனக்கு அங்க ரொம்ப பெரிய சுவரே இருக்கும், அதை தாண்டி நான் எப்படி வரப்போறேன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ பேச ட்ரை பண்றான். பட் அவனுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. என்னவா இருந்தாலும் நீ தான் என்னோட ஷேடோ, நான் இப்ப இப்படி இருக்கேன் அப்படின்னா அது காரணமே
எல்லாமே நீதான். சோ உனக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ குரோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே காகமி சொல்றான். குரோக்கோவும் இதை கேட்டு லைட்டா கண்ணு கலங்கிடுறான். அப்படியே அவன் கண்ணை தொடச்சிட்டு உன்னை சுத்தி நிறைய வால்ஸ் இருக்குன்னு தானே சொன்னேன், அதனால நீ என்ன செத்தா போயிட போற, அந்த வால் எல்லாத்தையுமே மிதிச்சு உத, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குது, நீ அதை கண்டிப்பா ஓவர் கம் பண்ணி வருவ, இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே நான் தான் உன்னோட ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி நிக்கிறான். ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்ட்டு காகமி சொல்றான். இப்ப நீ போயிட்டு வா, குட் பை காகமி அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி ரெடி ஆயிடுறான். இன்னொரு பக்கம் ஏர்போர்ட்டுக்கு வெளியே ஜெனரேஷன் மிராக்கிள் பிளேயர்ஸ் எல்லாரும் அப்படியே வானத்தை பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளால காகமி கூட விளையாடவே முடியாதா அப்படின்ட்டு, நானும் பேசாம அமெரிக்கா போலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றேன். எதுக்கு காகமியை பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு கீசை கேட்கறான். அதுக்கெல்லாம் இல்லையே, நானும் இப்ப NBA பிளேயர் ஆக போறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப மிடோரிமா வந்துட்டு இல்ல அப்படிலாம் கிடையாது, நம்ம எல்லாருமே இங்க இருக்க எல்லாரும் பாஸ்கெட்பால் விளையாட தானே செய்வோம் தொடர்ந்து அப்படின்னு சொல்றேன். அப்ப அகசியமே வந்துட்டு ஆமா மிடோரிமா சொல்றது கரெக்ட் தான், நம்ம எல்லாரும் கண்டினியூ பாஸ்கெட்பால் விளையாண்டுகிட்டே தான் இருப்போம், எப்படி நம்ம எல்லாம் ஒண்ணா மீட் பண்ணிக்கிடுவோம், நம்ம பாஸ்கெட்பால் கண்டினியூ விளையாண்டுகிட்டே இருக்கிற வரை நம்ம கண்டிப்பா அவனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு மூவியை முடிக்கிறாங்க. சோ ஓவராலா இந்த ஒரு மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றதை நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்தது சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ ரொம்பவே லாங்கா போயிருச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு போர் அடிக்காம என்கேஜிங்கா என்னோட வாய்ஸ் ஓவர் பண்ணேனா இல்லையான்றதை மட்டும் நீங்க கமெண்ட்ல சொன்னாலே போதும். என்கேஜிங்கா இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க, ஏன்னா இந்த வீடியோக்கு ரொம்பவே நான் எஃபோர்ட் போட்டுருக்கேன். சோ மறக்காம ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையவே ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல இல்ல இன்னொரு நல்ல அனிமியில வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.